ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. ஈரோடு இடைத்தேர்தல் களம் மெதுமெதுவாக சூடு பிடித்து வருகிறது. ஆனால் தேர்தலில் யாரும் போட்டியே போட மாட்டாங்க போல தெரியுது. அதிமுக புறக்கணிச்சிட்டாங்க. ஏற்கனவே விஜய் கட்சி புறக்கணித்திருந்தார்கள். தற்போது பாரதிய ஜனதா கட்சியும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் இந்த தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். பிரதானமாக களத்தில் இருப்பார்கள் அப்படின்னு எதிர்பார்த்த எல்லா பிளேயர்ஸும் வெளியேற தற்போது திமுக வர்சஸ் நாம் தமிழர் அப்படிங்கிற நிலையில் மட்டுமே இந்த ஈரோடு கிழக்கு தேர்தல் களம் அப்படிங்கிறது மாறி இருக்கு. இந்த புறக்கணிப்புக்காக சொல்லப்படக்கூடிய காரணங்கள் இங்கே பணநாயகம் தான் இருக்க போகிறது, எப்படி கடந்த முறை ஈரோடில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு நாங்கள் பார்த்தோம், இதுக்கெல்லாம் நாங்கள் இந்த போட்டி சமமான போட்டியாக இருக்காது, இதில் நாங்கள் போட்டியிட விரும்பலைன்னு எதிர்க்கட்சிகள் பல காரணங்களை எடுக்குகிறார்கள். இந்த காரணங்கள் சரியானவையா? இந்த புறக்கணிப்புக்கு வேற காரணங்கள் இருக்கிறதா? கிட்டத்தட்ட நாம் தமிழர் நீங்களா எல்லாரும் சேர்ந்து புறக்கணிப்பதற்கு பின்னாலும் ஒரு செய்தி இருக்கிறதா அப்படிங்கிற பின்னணி என்ன அப்படிங்கிறது தான் இன்றைய நிகழ்ச்சியில் கேட்க இருக்கின்றோம். நம்மோடு இணையக்கூடிய விருந்தினர்கள் திரு ஹிதயத்துல்லா அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இணைகின்றார். அதே போல பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் அவர்கள் நம்மோடு இணைகிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திரு மதிவாணன் அவர்கள் இணைகிறார். அனைவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். இன்னும் சற்று நேரத்தில் மற்ற கட்சிகளை சார்ந்த சித்தாந்தங்களை சார்ந்த பிரதிநிதிகளும் நம்மோடு இணைய இருக்கின்றார்கள். திரு பிரகாஷ் அவர்கள்ட்ட தொடங்கலான்னு, இடைத்தேர்தல்னாலே தமிழ்நாட்டில் அட்லீஸ்ட் கடந்த 20-30 ஆண்டுகளாக ஒரு ஃபோர்கான் கன்க்ளூஷன் தானே. ஆளுங்கட்சி ஜெயிக்கும், ஒன்றும் பண்ண முடியாது, இல்லை பணம் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு இமேஜ், இல்லை அது முறையாக தேர்தல் நடக்காதுன்ற இமேஜ், இது ஒரு இடைத்தேர்தலையும் பேசப்படக்கூடியது தானே. அப்போது இந்த புறக்கணிப்பில் ஏதாவது ஆச்சரியம் இருக்கா? அப்படி இல்லைம்மா. எடப்பாடி ஆட்சி காலத்தில் ஒரு இடைத்தேர்தல் நடந்தது. 24 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடந்தது. அது நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்ந்து வந்தது. 22 பை எலெக்ஷன்ஸ் வந்தது. அந்த பை எலெக்ஷனில் 9 தொகுதிகளில் தான் அதிமுக ஜெயிச்சு. பாக்கி எல்லாத்துலேயும் ஜெயிச்ச கட்சி எது? எதிர்கட்சி. சரிங்களா? அதனால பட் அது அந்த பார்லிமெண்ட் வேவோட வந்ததுங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அது ஒரு தனி இடைத்தேர்தலாக வராமல், தனி இடைத்தேர்தலோ பார்லிமெண்ட் இதுவோ, பட் இட் இஸ் ஃபார் அசெம்பிளிக்காக நடந்த ஒரு இடைத்தேர்தல். அதில் ஆளுங்கட்சிக்கு சர்வைவல். அப்போ வெறும் 4 எம்எல்ஏக்கள் ஆதரவோடு தான் எடப்பாடி பழனிசாமி இருந்தார். அவருடைய சர்வைவலுக்கு ஒரு 9 அவர் ஜெயிச்ச 9ல் 1 குறைஞ்சிருந்தா கூட ஆட்சி போயிருக்கும். அந்த மாதிரி ஒரு இடைத்தேர்தலையே எதிர்கட்சி ஜெயிச்சது. இது நீங்கள் கடந்த 30 ஆண்டுகளாக இடைத்தேர்தல் மூக்குத்தி கொடுத்தாங்க, திருமங்கலம் ஃபார்முலா, அந்த ஃபார்முலா, இந்த ஃபார்முலா கொடுத்தாங்க, லட்டுக்குள்ளே கொடுத்தாங்க. அதை எல்லாத்தையும் பொய்ப்பிக்கிற ஒரு எக்ஸாம்பிள் எடப்பாடி ஆட்சி காலத்திலேயே நடந்தது. ஸோ இடைத்தேர்தல் என்பது அப்படி இல்லை. இடைத்தேர்தல் என்பது எதிர்கட்சிகளுக்கு பிரச்சாரம் செய்ய வாய்ப்பு. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி மேலே ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாக இருக்குது, ரைட்? ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாக இருக்கும்போது நீங்கள் எதிர்கட்சி என்ன பண்ணணும்? போய் பிரச்சாரம் பண்ணணும், மக்களை சந்திக்கணும். இது உங்களுக்கு ஒரு சான்ஸ் தானே, ரைட்டா? எத்தனையோ சோஷியல் மீடியாக்கள் இருக்குது. இப்போ சட்டமன்ற நிகழ்ச்சிகளை எங்களுக்கு எங்கள் நிகழ்ச்சிகளை எங்களை காட்டல, கவர் பண்ணல அப்படின்ற புகார்கள்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் களத்துக்கு போனீங்கன்னா எப்படி இருக்கும்? போன ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நான் போயிருந்தேன் அந்த தொகுதிக்கு. எடப்பாடியுடைய பிரச்சாரத்தை பார்த்தேன். 40,000 வாக்குகள் வாங்கினாங்க அவங்க, ரைட்டா? இப்போ உண்மையிலேயே திமுக அரசுக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி இருக்குதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க இல்லையா? அந்த ஆன்டி இன்கம்பன்சி இருந்ததுன்னா இந்த கட்சிகள் 2 கட்சிகளும் இடைத்தேர்தலை புறக்கணிச்சிருக்காது, ரைட்டுங்களா? போன தடவை வெற்றி கழகத்தை சேர்த்து 3 கட்சியும் புறக்கணித்திருக்காது. அடுத்து சீமா என்ன பண்ண போறான்னு தெரியல, அவரும் புறக்கணிப்பாரான்னு தெரியல. யோசிப்பா, அது என்ன முடிவு வருது? அவரும் புறக்கணிச்சிட்டா செலவு மிச்சம். பத்மராஜனுக்கும் இவருக்கும் திமுக வேட்பாளருக்கும் போட்டி, அந்த மாதிரி வந்துடும். ஆக மொத்தம் எதிர்கட்சிகள் தன்னுடைய வாய்ப்பை மிஸ்யூஸ் பண்ணுது. திண்டுக்கல் பை எலெக்ஷனில் தான் எம்ஜிஆர் ஜெயிச்சாரு. திமுக ஜெயிச்ச 89க்கு பிறகு நடந்த பை எலெக்ஷனில் தான் ஜெயலலிதா ஜெயிச்சு ஜா அணியும் ஜே அணியும் ஒன்று சேர்ந்து ஜெயிச்சு. அதில் ஒரு புதுக்கோட்டை பை எலெக்ஷன் நினைக்கிறேன். அந்த எலெக்ஷனுக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் அந்த எலெக்ஷனுக்கு நானும் போயிருந்தேன். அங்கே நடந்த காம்படிட்டிவ் மீட்டிங்கில் தான் திருநாவுக்கரசு பேசுகிறாரு. பெரிய அளவுக்கான ஒரு கூட்டம். நெடுஞ்செழியன் பேசுகிறாரு. பெரிய அளவுக்கான ஒரு கூட்டம். அரௌசிங் ஏடிஎம்கே உடைய பவுன்ஸ் பேக் அங்கே தெரிஞ்சுது. எங்களுக்கு பத்திரிகையாளர்களுக்கு தெரிஞ்சுது. அரௌசிங்.
அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நான் பார்த்ததே கிடையாது. அந்த மாதிரி ஒரு அரோசிங். ஸோ உங்ககிட்ட உண்மையிலேயே பூ அப்படி நீங்கள் வச்சிருக்கிறது பூன்னா அது மணக்கணும், ரைட்டா? உண்மையிலேயே திமுக அரசுக்கு எதிரான இல்லை, இது வந்து திமுக அரசோ அதிமுக அரசோ நம்ம வந்து ஸ்ரீரங்கம் எப்படி திருமங்கலம் ஃபார்முலா சொல்லப்பட்டதோ ஸ்ரீரங்கம் ஃபார்முலா சொல்லப்பட்டது, ஆர்கே நகர் ஃபார்முலா சொல்லப்பட்டது, இப்போ சமீபத்தில் ஈரோடு கிழக்கு ஃபார்முலாங்கிறது ரொம்ப பெரிய ஃபார்முலாவாக பேசப்படுது. அப்போது ஆளுங்கட்சி வந்து அவங்க அதிகாரத்தை வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விமர்சனம் வந்து வந்துக்கிட்டே தானே இருக்குது. அது வருமா? ஈரோடு நான் பை எலெக்ஷன் நான் போனேன்னு சொல்லிங்களா, நான் வந்து பார்த்தேன். அங்கே வந்து செந்தில் பாலாஜி டீம் வந்து பட்டி பட்டியாக அடிச்சு வச்சு எடப்பாடி அந்த பட்டியை தான் இப்போ எல்லா 2 கட்சியுமே அதிமுகவும் அதை குறிப்பிட்டு சொல்கிறாங்க, பிஜேபியும் சொல்கிறாங்க. இப்போ அது சொல்கிறாங்க, ரைட்டுங்களா? அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அங்கே வந்து வாலண்டராக வந்து மக்கள் வந்து உள்ளே இருந்தாங்க, ஒரு கேம்பாக போட்டிருந்தாங்க. அந்த கேம்புக்குள்ளே மக்கள் அதை அடைச்சி வச்ச மாதிரிலாம் நீங்கள் அடைச்சி வச்ச மாதிரிலாம் எப்படிங்க ஒரு மக்கள் திரள, அது ஓட்டு போடக்கூடிய மக்களை வந்து அடைச்செல்லாம் வைக்க முடியும்? அதெல்லாம் கிடையாது. பட்டி பட்டியான்றது சாப்பாடு போடுறாங்க, சினிமா காட்டுறாங்க. ஆமாம், அப்புறம் என்ன, அதுக்கு மேலே என்ன வேணும்? காசு வேறு கொடுத்தாங்களா? காசு கொடுக்குறாங்க, காசு கொடுத்தாங்க, நான் பார்த்தேன். அதெல்லாம் லிஸ்ட்டை விட்டு ஓட்டர் லிஸ்ட்டு அதை வச்சு கொடுக்க, அதுக்கு பேர் அடைக்கிறது இல்லைல்ல, அடைக்கிறது கிடையாது. சந்தோஷமா அவங்க என்ஜாய் பண்ணதான் அந்த தேர்தல். நீங்கள் மேற்கு மண்டலத்தில் எந்த ஊரில் நீங்கள் தேர்தல் நடத்தினாலும் சரி, உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, மற்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, எந்த தேர்தலாக இருந்தாலும் சரி, இவங்க ஒரு கல்ச்சருக்கு கொண்டு வந்துட்டாங்க. காசு கொடுத்தாதான், அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. வேலுமணி ஜெயிச்ச 11 தொகுதிகள் இருக்கு இல்லைங்களா கோவை மாவட்டத்தில், அது முழுக்க பண விநியோகம் நடந்த தொகுதிகள் தான் அவர் அன்றைக்கி ஜெயிக்க முடிஞ்சது. அப்போ செந்தில் பாலாஜி இல்லை. இப்போது வந்து அதுக்கு அடுத்து நடந்த மாநகராட்சி தேர்தலில் 100 வார்டில் 98 வார்டு ஜெயிக்கிறாரு செந்தில் பாலாஜி. அதே கோவை மாநகராட்சியில் எங்கே 11 தொகுதியில் வந்து அதிமுக ஜெயிச்சோ அதே இடத்துல செந்தில் பாலாஜி இவர் கூட கொடுத்துட்டார் போலையோ. ஆமாம், அப்போ அவர் கூட கொடுத்தாரு, இப்போ இவர் கூட கொடுத்துட்டாரா? ஆக மொத்த பண விநியோகம் தாங்க. மேற்கு மண்டலத்தில் நீங்கள் தவிர்க்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு வந்து ஃபேட் ஆஃப் த எலெக்ஷன், ஃபேட் ஆஃப் த பீப்புள் வந்து பண விநியோகம் தான். ஸோ அது இல்லை. இப்போ ஆளுங்கட்சி இந்த 2 கட்சிகளும் இதை புறக்கணிக்கிறதுன்றது வந்து தே ஆர் மிஸ்ஸிங் த பஸ். அவங்க ஆப்பர்ச்சுனிட்டியை விடுறாங்க. இன்னொன்று இந்த எலெக்ஷன் வந்து ஈரோடு மண்ணில் நடக்குது. இப்போ நாம் தமிழரும் திமுகவும் தான் நிற்குது அப்படின்னா கொஸ்டின் ஆஃப் பெரியார் அங்கே வரும். பெரியாரோட மண்ணு, பெரியார் குடும்பமா வாழ்ந்த இடம் இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி. நீ பெரியாரை அவமதிச்சுட்டு பெரியார் மண்ணில் நீ எப்படி ஓட்டு கேட்ப? அதுக்கு எப்படி பப்ளிக் ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற கொஸ்டினும் இந்த தேர்தலில் இருக்கு. பார்ப்போம். நான் வழக்கறிஞர் திரு சேலம் மணிகண்டன் அவர்களும் நம்மோடு இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். ஒரு பெரிய வாய்ப்பை மிஸ் பண்ணுறீங்களா? எதிர்கட்சிகள் இன்னைக்கு இவ்வளோ அரசுக்கு எதிரான கோபம் இருக்குன்னு சொல்கிறீங்க, பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்கிறீங்க, அதற்கான வடிகாலை நீங்களே தவற விடுறீங்களா? தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். என்னன்னா, நான் முதல்ல ஒரு அதிமுக ஆதரவாளன் அப்படிங்கிற அடிப்படையில ஈரோடு கிழக்கு மக்கள்கிட்ட மனமார்ந்த மன்னிப்பு கேட்டுக்கிறோமா. ஒரு தடவை இல்ல, 3 முறை கைகளை கூப்பி கரம் கூப்பி அவங்க கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறோமா. அதிமுக வந்து ஈரோடு கிழக்குல போட்டிட்டு இருந்தா ஒவ்வொரு அந்த கிழக்கு தொகுதியில் இருக்கிறவங்களும் ஒரு அதானியா அம்பானியா மாறி இருந்திருக்கலாம். அது இல்லாம குபேர அள்ளி அள்ளி கொடுத்திருப்பாரு. இப்ப அதிமுக போட்டியிடாதனால கிள்ளியாவது கொடுப்பாங்களா அப்படிங்கிற வெத்தனத்திலையும் சந்தேகத்திலையும் இருக்கிற அந்த மக்கள்கிட்ட ஐ எம் சாரி ஈரோடு கிழக்கு மக்களே அப்படின்னு முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறோமா. இப்ப எனக்கு முன்னாடி பேசின நக்கீரன் பிரகாஷ் ஒரு விஷயத்த சொன்னாரு. நல்ல ஒரு விஷயத்த அவரே ஒத்துக்கிட்டார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரா இருந்தப்ப ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடந்ததுனால அன்றைய எதிர்கட்சி இன்றைய ஆளுங்கட்சி திமுக அதிக இடங்கள்ல ஜெயிச்சுது அப்படிங்கறத அவரு ஒத்துக்கிட்டது ஒரு பெரிய விஷயமா. இதுல 2வது இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல சில விஷயங்களை நான் சொல்லிடுறேன். ஒரு தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடப்பது என்பது வேறு, ஒரு 10-15 தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடக்கிறதுங்கிறது கிட்டத்தட்ட அது ஒரு மினி பொது தேர்தல் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா ஒரு தொகுதிங்கிறப்ப ஒட்டுமொத்த ஆளுங்கட்சியோட அத்தனை எம்எல்ஏக்கள் எந்த கட்சியாக இருந்தாலும், நான் சொல்றேன் அதிமுக ஆளுங்கட்சியா இருந்தாலும் அதுதான், திமுக இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்த எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் அத்தனை பேரும் அந்த தொகுதியில போய் இறங்கி அந்த ஒரு தொகுதியில மட்டுமே எப்படி ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது 1999 கடைசியா பாத்தீங்கன்னா நத்தம் விஸ்வநாதன் திண்டுக்கல்ல ஜெயிச்சதா சரி. நடுவுல ஒரே ஒரு எக்ஸப்ஷன் பாத்தீங்கன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தப்ப
இதை தாண்டி கடந்த 25 ஆண்டு கால தமிழக வரலாறு பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியை எதிர்த்து எதிர்கட்சி ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது அப்படிங்கிற சார் இருந்துட்டு போட்டோம் சார் ஜெயிக்கிறது தோக்குறதுன்றது செகண்டரி. ஒரு தேர்தல் இருந்தா யாரோ ஒருத்தர் ஜெயிக்கணும், யாரோ ஒருத்தர் தோக்கணும். ஆனா திரு பிரகாஷ் சொல்ற பாயிண்ட் என்னன்னா, நீங்க வந்து இப்ப ஆட்சி மீது இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மக்களிடம் சேர்ப்பதற்கு பேசுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை விட்டுட்டீங்களே அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. ஆமா போன கடந்த இதே இடைத்தேர்தல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஈரோடு கிழக்குல பிரச்சாரம் பண்ணப்ப நான் அவர் கூட போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுமா. அவர் அங்க போய் பாத்தீங்கன்னா வெறும் வந்து செவிட்டையும் செடியும் கொடியும் பார்த்துதாம பேச முடிஞ்சது. ஏன்னா எந்த வீட்லயும் மக்கள் இல்ல. ஆனா நக்கீரன் பிரகாஷ் சொல்றாரு பாருங்க சார், இன்னைக்கு ஒரு கூட்டத்தை கூட்டி பிரச்சாரம் பண்றதுதான் இல்ல சார். எவ்வளவோ நவீன வழிகள் இருக்கு, எவ்வளவோ ஊடகங்கள் இருக்கு, உங்க ஊடகங்கள் இருக்கு, சமூக ஊடகங்கள் இருக்கு. இது ஒரு வாய்ப்பு தானே அப்படின்ற பார்வையை ஏன் நம்ம மறுக்கணும்? இட் இஸ் an opportunity. என்னதான் நவீன உலகத்துக்கு வந்துட்டாலும் ஒரு கட்சியினுடைய பெரும் தலைவர்களா இருக்கிறவங்க அந்த மக்கள் மத்தியில பேசுறதோட வீச்சு அதிகமா இருக்குமா. அதாவது ஒரு பிரகாஷ் போற போக்குல ஒரு விஷயம் சொன்னாரு பாருங்க, மக்களே விருப்பப்பட்டு கசாப்பு கடைக்காரங்க தானா கொண்டு போய் தலையை ஆடு கொடுத்துக்குங்கிற மாதிரி விரும்பி போய் உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அது ஒரு நகைமுறை. அதை நான் கடந்து போறேன். என்னன்னா எல்லாத்தையும் காலையில 9 மணிக்கே ஓட்டிட்டு போய் பட்டியல அடிச்சு சாயந்தரம் 8 மணிக்கு எடப்பாடி பழனிசாமி எப்ப பிரச்சாரத்தை முடிச்சுட்டு ஹோட்டலுக்கு கிளம்புவார் அப்ப திறந்து விட்டுறப்ப யாருக்கிட்ட பார்த்து பிரச்சாரம் பண்ண முடியுங்க. நேரடியா தன்னுடைய கொள்கைகளையும் தன்னுடைய கட்சியினுடைய நிலைப்பாடையும் மக்களை பார்த்து பேசாம, அதுக்கு நான் ஒரு வாதத்துக்கு சொல்றேன், பேசாம சென்னையில கிரீன்வேஸ் ரோட்ல உட்காந்துட்டு அவர் சோசியல் மீடியாவில பேசியா பிரச்சாரம் பண்ணலாம்னா அது எடுபடுமா? மக்களை போய் நேர்ல சந்திக்கணும். அந்த மக்களை சந்திக்கிறதுக்கு முதல்ல வாய்ப்பு இல்ல. அதாவது திருமங்கலம் ஃபார்முலா, பட்டி ஃபார்முலான்னு சொல்லுவோம், அதுக்கு பதில் அவங்க மூக்குத்தி ஃபார்முலாம்பாங்க. இந்தியாவுல எந்த மாநிலத்திலும் 40,000 ஓட்டுகள் அதிமுக வாங்கிச்ச பட்டியல 40,000 பேரும் அடைபடலையா? 40,000 பேர் வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய பிரச்சாரத்தை கேட்கலையா? அதிமுகவுடைய செல்வாக்கு வந்து போலையா? முடிச்சிட்டீங்களா பிரகாஷ்? நான் முடிச்சிட்டேன். ரைட், சந்தோஷ். கொஞ்சம் குறுக்கிடாதீங்க, நான் பேசி முடிச்சிடுறேன். ஏன் கருணாநிதி கலைஞர் கருணாநிதி காலத்துல தேர்தலை புறக்கணிக்கலையா? ஸ்டாலின் அவர்கள் ஆர்கே நகர்ல தேர்தலை புறக்கணிக்கலையா? அவங்க எல்லாம் என்ன ஒரு காரணத்தை சொல்லி புறக்கணிச்சாங்களோ அதே காரணங்கள் இன்னைக்கு நவீன மேம்படுத்தப்பட்டு இல்ல. நான் புரிஞ்சுக்கிறேன், உங்க காரணங்களை புரிஞ்சுக்கிறேன். ஆனா இது ஒரு யூனிக் சிச்சுவேஷன் இருக்குல்ல. சரியா ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஈரோடு கிழக்குல 40,000 சொச்சம் வாக்குகள் அப்படின்னா, இல்லை ஒரு 60,000 ஓட்டில் வந்து திமுக ஜெயிச்சிருக்கு அப்படின்னா, இன்னைக்கு 1.5 வருஷம் கழிச்சு அதே ஈரோடு கிழக்கில் நீங்கள் அதை விட ஒரு 10,000 20,000 ஓட்டு கூட வாங்கி காட்டினாலே நீங்கள் ஜெயிக்க கூட வேண்டாம். அதுவே ஒரு மெசேஜை கன்வே பண்ணியிருக்கோம் இல்லையா? அதுமா வெளிப்படையா சொல்லுன்னா, ஈரோடு கிழக்கு தொகுதியில நான் குடியிருந்தேன்னா என் வீட்டுல 5 ஓட்டு இருக்குதுன்னா 5 ஓட்டுக்கு 50,000 கொடுத்தா நான் சொல்றது என் மனைவியே கேட்க மாட்டாமா? யார் 50,000 கொடுத்தாங்களோ அந்த உதயசூரியன் போய் பட்டன் அமுத்திட்டு போயிருவாங்கிறது யதார்த்தமா. கண்ணுக்கு முன்னாடி லட்சுமி வந்து இப்படி கட்டுக்கட்டா காட்டுறப்ப ஒரு தடவை போட்டு போயிடலாமே அதுக்கு அப்படிங்கிற ஒரு இது. ரெண்டாவது மக்களுடைய மனோபாவமும் ஏன் ஆளுங்கட்சிக்கு ஓட்டு போட்டுருவோம், ஆளுங்கட்சிக்கு போடுறதுனால நமக்கு லாபம் அதிகம் அப்படின்னு அந்த ஒரு காரணமா. ஒரே ஒரு காரணம், வட மாநிலங்களில் பலமா இருக்கிற பாஜக ஆளும் எத்தனையோ மாநிலங்கள்ல காங்கிரஸ் எதிர்கட்சியா ஜெயிச்சிருக்குது. ஆனா தமிழகத்தின் துரதிருஷ்டமான வரலாறுங்கிறது கடந்த 25 வருடமா எந்த கட்சி ஆளுகிறதோ அவங்க தான் ஜெயிக்க முடியும். அவங்களோட அதிகார துஷ்பிரயோகம் பண விநியோகத்தை எதிர்கட்சி ஜெயிக்க முடியாதுங்கிறது யதார்த்த துரதிருஷ்டம். கேட்போம் சார். திரு மதிவாணன், நியாயமா தேர்தல் நடைபெறாது அப்படின்னு இன்னைக்கு எதிர்கட்சிகள்லாம் கருதுறாங்க. ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லை அப்படின்னு. இப்போ அதை உறுதி செய்ய வேண்டிய கட்டாயம் ஆளுங்கட்சியா அவங்களுக்கு இருக்குல்ல சார்? ஆட தெரியாமல் இருக்கிறதுக்கு மேடை கோணலான்றதுக்கெலாம் நான் பதில் சொல்ல முடியாது. முதல் விஷயம், மக்களை ரொம்பலாம் அவமானப்படுத்தக்கூடாது. மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதுக்கு மாற்று கருத்தாக நீங்கள் பேசும்போது மக்கள் உங்களை புறக்கணிக்கிறாங்கன்றதே வந்து எடப்பாடி அன்கோ புரிஞ்சுக்கிறது இல்லை. 10 தோல்வி தொடர்ச்சியாக கொடுத்துருக்காங்க. 11வது ஒரு தோல்வியை தவிர்க்கிறதுக்காக அவங்க தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க. அவங்க மட்டும் புறக்கணிக்காமல் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நேரடியாக கூட்டாளியாக இருக்கிறவங்க, மறைமுக கூட்டாளியாக இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க. வேற ஒன்றும் இங்கே கிடையாது. நம்ம என்ன சொல்கிறோம், இப்போ யூஜிசியில் வந்து என்ன உங்கள் கருத்து அப்படின்னு கேட்டால் அதில் இப்போ பாஜகவெல்லாம் சேர்ந்து புறக்கணிச்சிருப்பதே அவங்க ஒரு கூட்டு முயற்சி. அதுதான் வந்து நான் தான் தெளிவாக சொல்கிறேன். எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு கிளீன் ஃபீல்டு கொடுக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு?
இல்ல அதாவது வந்து அடுத்த தேர்தல்ல வந்து யாருக்கு அவங்களுக்குள்ள இல்ல அவங்களுக்குள்ள அடுத்த தேர்தல்ல அந்த தொகுதி யாருக்கு கொடுக்கறதுன்றது பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றதுக்காக இப்பயே முன்னாடியே புறக்கணிச்சிருப்பாங்களே தவிர சகோதரர் சொல்ற மாதிரி மக்களை வந்து இவ்வளோலாம் அவமானப்படுத்தக்கூடாது. பட்டியல அடைச்சிட்டாங்க தொட்டியில் அடைச்சிட்டாங்கிறதெல்லாம் வந்து எப்படின்னா நீங்க என்ன நினைச்சு பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல. நான் ஏற்கனவே சொல்ற ஒரு விஷயம்தான், இதே ஆர்கனைசர் பை எலெக்ஷன் வந்து தேர்தல் நிற்பாட்டப்பட்டது. ஆமா, நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா இருந்ததா? தேர்தல் கமிஷன் யார்கிட்ட இருக்கு? அந்த தேர்தல் கமிஷனை வந்து யார் ஆட்டி படைச்சா? அந்த தேர்தல் ஆணையரை எப்படிலாம் நியமிச்சீங்க? யாரும் மறந்துருக்க மாட்டோம். தேர்தல் இல்ல முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க எதிர்கேள்வி கேளுங்க, நான் கண்டிப்பா பதில் சொல்றேன். அந்த தேர்தல் ஆணையர் நியமனத்துல இருந்து எல்லாத்தையும் யாரு செஞ்சா? பிஜேபி எப்படி செஞ்சது? மோடி எப்படி செஞ்சாரு? அதுக்கு முன்னாடி அந்த தேர்தல் ஆணையர் நியமனம் எப்படி இருந்தது? அதுக்கப்புறம் மோடி வந்ததுக்கப்புறம் அதுக்கு எப்படி ஒரு சட்டம் எடுத்துன்னு வந்து மாற்றினாங்கன்னு யாரும் மறந்துருக்க முடியாது. அப்படி இவங்க சொல்கிற அந்த கட்டுக்கதை வந்து உண்மையாக இருந்ததுன்னா இவங்க பேசியிருக்கலாம், தேர்தல் நிறுத்தியிருக்கலாம். தேர்தல் நடத்தப்பட்டது. அப்போ அங்கே எந்த தவறும் நடக்கலைன்றதை முதல்ல நம்ம உணரணும். அதாவது வந்து யாருமே இல்லை, அவர் போய் பார்த்தேன், நான் கூட இருந்தேன். ஈரோட்டில் யாருமே காசே கொடுக்கல, நாங்கள் காசு கொடுக்கல. காசே கொடுக்கல, நாங்க காசு கொடுக்கல. திமுக மத்தவங்க கதையை பத்தி நான் பேச முடியாது. ஈரோடு கிழக்குல மத்தவங்க பத்தி நான் பேச முடியாது. ஈரோடு கிழக்கு வாக்காளர்கள் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. கரெக்ட்டா சொல்லுங்க. ஒண்ணுமே இல்லையே, நாங்க ஏன் போய் சொல்லணும்ன்ற அவசியம் எங்களுக்கு இருக்கு? புரியுதுங்களா? சகோதரர் வந்து மக்களையும் வாக்காளரையும் அவங்களுடைய மனநிலையை வந்து புரிஞ்சு பேசணும். இன்னைக்கு நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயம் ஈஸியா பறந்துட்டு போறாரு. 2021 வந்து போலிங் 66% தான். அதுவே 2023 போலிங் வந்து 74%. இடைத்தேர்தல் எப்பயுமே அதிகமாக தான். ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தது வந்து அதில் 67,300 வாக்கு வாங்குறோம். அதே வந்து 1,10,556 வாக்கு வந்து நாங்கள் வாங்குறோம். அப்படின்னா என்னன்னா இந்த 3 வருஷம் ஆட்சிக்கு மக்கள் கொடுத்த பரிசு. மக்கள் கொடுத்தது அது இல்லம் தேடி கல்வியாக இருக்கட்டும், மக்களை தேடி மருத்துவம் இருக்கட்டும், இன்னொரு காப்பகம் திட்டமாக இருக்கட்டும், இல்லைன்னா மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், விடியல் பயணம் திட்டமாக இருக்கட்டும், இல்லை தமிழ் புதல்வன் திட்டமாக இருக்கட்டும், இல்லை புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், இல்லை நான் முதல்வன் திட்டமாக இருக்கட்டும், இப்படி எல்லா திட்டமும் மக்களுக்காக நாங்கள் கொடுத்ததுனால எங்களுக்கு அந்த 1,10,000 ஓட்டு வந்திருக்கு. ஸோ இவர் சொல்கிற மாதிரி கற்பனையிலே இவர் வந்து எதிர்கட்சி ஆளுங்கட்சி அப்படின்னு இவர் பேசினாருன்னா, ஸோ நீங்கள் அப்போ இது வரைக்கும் நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது நடைபெற்ற எல்லா தேர்தலையும் அந்த வழிமுறையில் தான் நீங்கள் ஜெயிச்சதை ஒத்துக்கிறீங்களா? அதுக்கப்புறம் இதை பற்றி விவாதம் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு தோல்வி பயத்தோட காரணத்தினால நீங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறீங்க. வேற எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேற எந்த காரணம் கிடையாது. கூட்டாளியும் சேர்த்து புறக்கணிக்க வச்சிட்டீங்க. அதே மாதிரி வந்து சகோதரர் என்ன சொல்கிறாருன்னா வந்து முதல்ல வந்து வாக்காளருடைய என்ன நினைக்கிறாங்க அது ரொம்ப முக்கியம். இப்போ நான் ஒரு விஷயம் கேட்டேன், யூஜிசியை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியோட கணக்கு என்ன? ஆளுநர் வந்து மரபு மீறி வெளிநடப்பு செய்கிறாரு, அதை பற்றி என்ன கணக்கு? ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனில் என்ன ஸ்டாண்டு? இதெல்லாம் வந்து மக்கள் பார்க்குறாங்க. அண்ணன் சொன்ன மாதிரி இன்றைக்கி இருக்கிற பிரச்சனையை பார்க்கும் இதே மக்கள் பார்க்குறாங்க. ஸோ இந்த மாநில உரிமைனா என்ன, மாநில சுயாட்சிக்கு யார் வந்து ஆதரவாக இருக்கா, ஸோ மக்களுக்காக யார் குரல் கொடுக்குறான்றது வாக்காளர்கள் பார்த்து தான் ஓட்டு போடுறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி வாக்காளர் வந்து இந்த மாதிரி பேசுகிறாங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிலாம் கிடையாது. முதல்ல அதை உணருங்க. உங்களை மக்கள் புறக்கணித்து ரொம்ப நாள் ஆச்சுன்றது நீங்கள் உணராமையே வாழ்ந்துட்டு இருந்தால் நாங்கள் பொறுப்பாக முடியாது. கேட்போம். 10 தோல்வியை சும்மா தர மாட்டாங்க. 100% வெற்றி. நல்லா புரிஞ்சுங்க. 2019 இருந்து 2006 நகரில் இருந்து 19 நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து, அதுக்கப்புறம் ஊரக உள்ளாட்சி தேர்தலிருந்து, நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலிருந்து, 2021 சட்டமன்ற தேர்தலில் இருந்து, அது பிறகு நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் இருந்து, அதுக்கப்புறம் நடந்த பொது தேர்தலில் இருந்து, விக்கிரவாண்டி தேர்தலில் இருந்து, ஈரோடு இடைத்தேர்தலில் இருந்து, திரும்பவும் சொல்கிறேன், இந்த ஈரோடு இடைத்தேர்தலையும் நாங்கள் தான் ஜெயிப்போம். ஓகே. ஏன்னா மக்களுக்கான ஒரு வேற யாரும் இல்லையே. திராவிட மாடல் நாங்கள் வேண்டாம்னு சொல்லலையே. நீங்க அதையும் பார்க்கணும்ல. நாங்க நிக்க கூடாதுன்னு சொல்லணுமா? நாங்க இப்பவும் சொல்றோம், அதிமுக தயவு செய்து எதிர்க்கட்சியா செயல்படுங்க. வாங்க. உங்களை நம்பி அண்ணன் சொன்ன மாதிரி 43,981 வாக்கு போட்டாங்கல்ல தென்னரசுக்கு, அந்த வாக்காளருக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? நியாயமா பேசுங்க. கேட்போம். யுவராஜ் வாங்கின ஓட்டுக்கு என்ன பதில் அதை சொல்லுங்க. நீங்க வெற்றி தோல்வி அப்புறம் நீங்க தேர்தலையே புறக்கணிச்சா என்ன அர்த்தம்? உங்களை களத்துல இருந்து புறக்கணிச்சு மக்கள் ரொம்ப தூரத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க. நீங்க திரும்ப திரும்ப நீங்களே பின்னாடி ஏன் போறீங்க? வாங்கன்ற நாங்க எங்க நிலைமையை பாத்தீங்களா? ஐயா வா தேர்தலுக்கு வா தேர்தலுக்கு வா கூப்பிடுற இடத்துக்கு நாங்க வந்திருக்கோம். நீங்க வேணாம் ஓர இடத்துல நீங்க இருக்கீங்க. திரு மணிகண்டன் தோல்வி பயங்கிறாரு. இல்லம்மா, முதல்ல வந்து அந்த பட்டியல போட்டு அடைச்சாங்கன்னு அவங்களுக்கு ரொம்ப நெருங்கின நண்பர் நக்கீரன் பிரகாஷ் தான் அது சொன்னாரு. சோ அவரு சொன்னதுனால அவருக்கு அந்த கேள்வி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேம்மா.
ஈரோடு தேர்தலுங்கிறது இடைத்தேர்தல் போன தேர்தலுங்கிறது இந்தியாவே உற்று திரும்பி பார்க்கப்பட்டு ஒரு புதிய ஃபார்முலா கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு இம்பேலன்ஸ்டு ஒரு களமா இருக்கிறப்ப அங்க போய் மலையோட போய் தலைய மோதுறதுங்கிறது தலை உடைஞ்சு போகுங்கிறத பட்டவர்த்தனமா தெரியும். இவருக்கு கடந்த முறை தென்னரசுக்கு ஓட்டு போட்டாங்கன்னா அதி தீவிரமான அதிமுக விசுவாசிகள் வந்து ஓட்டு போட்டாங்க. அதை தாண்டி பொதுமக்கள் ஓட்டு வாங்கினாலும் ஒரு கட்சி ஜெயிக்க முடியும். வாங்குங்க சார், கேட்டு வாங்குங்க பொதுமக்கள் கிட்ட. நாங்க மலைன்றதை வந்து சேலம் மணிகண்டன் ஒத்துக்கிற வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அது தயவு செஞ்சு மறந்துட கூடாது. நான் முடிச்சிடுறேன். அதாவது காலையில 10 மணிக்கு போனா மட்டன் பிரியாணி, மத்தியானம் சிக்கன் பிரியாணி, காலையில வந்தவொடனே ஜோப்புல 500 ரூபாய், சாயந்தரம் போறப்ப 1000 ரூபாய் கொண்டு போய் விடுறதுக்கு ஏசி பஸ் இவ்வளவு வச்சு லட்சத்தை வச்சு அடிக்கிறீங்களா? அடிச்சா பொதுமக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க? ஒண்ணு சொல்றோமா, இடைத்தேர்தலுங்கிறது 99ல இருந்து கடந்த 25 வருஷமா அது இடைத்தேர்தலும் கிடையாதுமா, அது ஒரு உரைகளும் கிடையாது. பரவாயில்லை வெற்றியில தெரிஞ்சுக்கிட்டு தான் எதுக்கு தேவையில்லாம நம்ம சோர்த்தை வீணடிக்கணும், உழைப்பை வீணடிக்கணும். ஒரு இடத்துல நடக்க போற சட்டமன்ற தேர்தலை நோக்கி நாங்க செயல்படுவோம் அப்படிங்கறதுனாலதான் அதிமுக. ஆனா இது ஒரு அன்பார்ச்சுனேட். இதை பார்த்து ஆளுங்கட்சி திமுக வெட்கப்படணும். இன்னைக்கு அதிமுக நீங்க வார்த்தை ரொம்ப முக்கியம். நீங்க தப்பான வார்த்தை சும்மா குறுக்கிடுவே. நீங்க முதல்ல பேசுறீங்கன்னா எந்த குறுக்கிடும் பண்ணல. நாங்க வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்ல. உங்களுக்கு சண்டை போடவே தைரியம் இல்ல, தேர்தல் நிக்கவே தைரியம் இல்ல. நீங்க தான் வெட்கப்படணும். நாங்க ஏன் வெட்கப்படணும்? இல்லம்மா, நாங்க இப்ப பேசுறோமா, தமிழகத்தினுடைய பிரதான கட்சி அதிக முறை தமிழகத்தை ஆண்ட அதிமுக போட்டி இல்ல, இந்தியாவை ஆளக்கூடிய பாஜக இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணி போட்டி இல்ல, புதிதாக கட்சி ஆரம்பிக்கப்பட்ட விஜய் போட்டி இல்ல. திரு சீமான் அவர்களுக்கு நான் இதன் மூலமா ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். தயவு செய்து நீங்க அங்க உங்க தனி பலத்தை காமிச்சு 10,000 ஓட்டு வாங்குறதுக்காக பண்ணாதீங்க. இந்த ஜனநாயக கொலையை தடுப்பதற்கு சீமான் அவர்களும் இந்த கட்சி வழியில அங்க வந்து தேர்தலை புறக்கணிச்சு இந்த திமுக மாஃபியா ராஜ் அப்படிங்கிறது உலகத்துக்கு தெரிய வைக்கணும், இந்திய நாட்டுக்கு தெரிய வைக்கணும். வேண்டுகோள். சரி, கேட்போம். சுருக்கமான பிரேக் எடுக்கணும். இல்ல, அதாவது வந்து சகோதரர் வந்து இந்திய அரசுக்கு தெரியுது, பிஜேபிக்கு தெரியுது, புதிய நடிகருக்கு தெரியுதுன்னு சொல்கிறாருல்ல. புதிய நடிகர் இன்னும் களத்துக்கே வரல. பனையூரில் இருந்துனே வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துனுங்கிறாரு தவிர அவரெல்லாம் நாங்கள் எங்கே நினச்சி பார்க்க முடியுமா? பெரிய கட்சி திமுக, நாங்கள் பெரிய ஆளெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம். தயவு செஞ்சு அவர் உணர்ந்து பேசலாம். டிடிஎஸ் ரவிச்சந்திரன் அவர்கள் நம்மோட நிகழ்ச்சியில் இணைகின்றார். ஒரே நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். திரு ரவிச்சந்திரன், உங்கள் கூட்டாளிகளோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இந்த இடைத்தேர்தலை புறக்கணிச்சிருக்கா பிஜேபி அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இல்ல, திமுக வந்து தன்னுடைய சிறுபான்மையினர் வாக்குகளை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அப்படி இல்லைன்னா டெபாசிட் காலி ஆயிடுங்கிறதுக்காக இந்த எதிர்கட்சிகளுக்குள்ள ஒரு கூட்டணி இருக்கு, அண்டர் கரண்ட் இருக்கு. பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் அண்டர் கரண்ட் இருக்குன்னு திரும்ப பேசிட்டு இருக்காங்க. அது பயத்தின் வெளிப்பாடு. இப்போ பிரகாஷ் சார் என்ன சொன்னாருன்னா, அங்கெல்லாம் வந்து பார்க்கவே இல்லைங்க, பணம்லாம் ஒண்ணு பட்டியலெல்லாம் அடிக்கலைங்க. எல்லாரும் மக்களா வந்து வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து எனக்கு நீங்க சோத்தை போடுங்க, பிரியாணி இப்போ கொடுங்க, படம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலை வெட்டிலாம் விட்டுட்டு வந்து உட்கார்ந்தாங்க அப்படின்னு சொன்னாரு. நியூஸ் 24/7 தமிழ்ல வந்து பட்டியா எடுத்து அந்த டைம்ல காட்டினாங்க. எப்படி இருக்கு அங்க வந்து, எதுக்காக வந்தோம், அவங்க வந்து பணம் கொடுப்பாங்க, எவ்வளவு கொடுப்பாங்க, இவ்வளவு கொடுப்பாங்க, ஏன் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்க, இங்க வந்து சாப்பாடு போடுறாங்க அப்படிங்கறத நிதர்சனமாக அங்க பார்த்தோம். நாம கூட அங்க வந்து தேர்தல் விழிப்புணர்வுக்காக ஒரு ஊர்வலம் நடத்துறதுக்காக போனோம், அங்க களத்துல பார்த்தோம். இப்போ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல எல்லா கட்சியும் புறக்கணிக்குதுன்னா ஏன் புறக்கணிக்குது அப்படின்னு சொன்னா, 60,000-70,000 வாக்குகளை மட்டும் வாங்கி கொண்டிருந்த திமுக ஈரோடு கிழக்கு தேர்தல்ல திடீர்னு 1,10,000 வாக்குகளை வாங்கக்கூடிய அளவுக்கு வருது. 2023 இடைத்தேர்தல்ல 2024 அது 56,000 வாக்குகளா குறைஞ்சிருக்கு. அதாவது பாதி பேர் கிளம்பி போயிட்டாங்க, பட்டிக்கு வந்தவங்க எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறது தெரியுது. சோ 1,10,000 வாக்கு ஈவிகே இளங்கோவன் ஐயா அற்புதமா நான் சட்டமன்றத்துல பேசி அந்த ஈரோடு கிழக்கு அப்படியே ஆக்ஸ்போர்ட் ரேஞ்சில் கொண்டு வரலாம்னு திட்டமிட்டு இருக்கும் போது டபால்ல 56,000 வாக்கு மட்டும்தான் அந்த 2024 பாராளுமன்ற தொகுதியில அவங்களுக்கு கிடைக்குது. சோ இந்த மாதிரி நிதர்சனமாக கண்ணுக்கு தெரிகின்ற விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் இல்லைங்க நாங்கெல்லாம் பணம் கொடுக்கல, மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுனால ஓடுறாங்க, எதிர்கட்சிகள் எல்லாம் புறம் இதோட அதர் சைடு யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு பிரதான எதிர்கட்சியான அதிமுக புறக்கணிச்சிருச்சு.
ஈரோடு கொங்கு பகுதியில் ஏற்கனவே பாஜகவும் ஓரளவுக்கு செல்வாக்கு பெற்ற சக்தியாக இருக்கிறது. இதை விட பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருக்க முடியும் பிஜேபிக்கு? பாருங்க, எங்களுடைய பலம் என்ன, எங்களுக்கு இவ்வளோ ஓட்டு, அப்படி ஜெயிக்கிறது தோக்கிறது செகண்டரி சார். திமுகவே ஜெயிக்குதுன்னு வச்சுக்கோங்க, இல்லை நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டுகள்லாம் சரின்னே வச்சுக்கோங்க, இது ஒரு ஸ்ட்ரென்த்தை காமிக்கிறதுக்கான நேரத்தை விட்டுட்டீங்களான்ற கேள்வி இருக்குல்ல. எந்த இடத்துல ஸ்ட்ரென்த் காட்டணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓட்ட பந்தயம்னா ஒரு காலை கட்டிட்டு நான் ஓட முடியாது, சாப்பாட்டு பந்தயம்னா வாயை கட்டிக்கிட்டு சாப்பிட முடியாது. ஸோ போட்டின்னு இருந்ததுன்னா அது வந்து ஃபேர் ஃபீல்டா இருக்கணும். அப்படி இருந்தா தான் அதை பண்ண முடியும். இப்ப விக்கிரவாண்டியில என்டிஏ கேண்டிடேட் இருந்தாரா இல்லையா? பாமக ஏன் போட்டிட்டது? விக்கிரவாண்டியில பாமக வந்து தான் வந்து போட்டியிடுறேன்னு தெளிவா சொல்லி, அதாவது அங்க வந்து தன்னை சார்ந்த மக்கள் இருக்காங்கன்னு சொல்லி போட்டி போட்டது. போட்டி போடும்போது இப்ப ஈரோட்ல உங்களை சார்ந்த மக்கள் இல்லையா? வாக்கு அதிகமா வாங்கிச்சு. 2024 பாராளுமன்ற தொகுதியில வாங்கியதை விட 20,000 வாக்குகள் அதிகமா வாங்கிச்சு. அங்க அதிமுக வந்து போட்டியிடல. சீமான் ஐயா 2,000 வாக்கு அதிகமா வாங்கினாரு. ஆனா 38,000 வாக்குகள் இதுக்கு போயிடுச்சு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அதிமுகவோ பிஜேபியோ அல்லது இவங்கெல்லாம் சொல்லக்கூடிய பனையூர்ல உட்கார்ந்துருக்கிற அந்த நடிகர்னு சொல்லக்கூடிய அந்த விஜய் ஐயாவும் ஒரு மீட்டிங் ஆகுது விஜய் ஐயா. அதே மாதிரி ஓரிரு 3 மீட்டிங் வந்து எடப்பாடி ஐயா அண்ணாமலை கண்டிப்பாக அங்க வந்து பிரச்சாரம் செய்யுது. இந்த மாதிரி இருக்கு, இதனாலதான் போட்டியிடலைங்கிறத பிரச்சாரம் செஞ்சு யாருக்கு ஓட்டு கேட்பாங்க? ஓட்டு கேட்கறது இல்லைங்க. இந்த மாதிரி இருக்கிறதுனாலதான் நாங்க ஓட்டு போல. இப்போ உண்ணாவிரதம் இருக்கிறவன் எதுக்கு போஸ்டர் அடிக்கிறான்? நான் வந்து இதை எதிர்த்து உண்ணாவிரதம் இருக்கேன்னு சொல்றதுக்கு தான் போஸ்டரே அடிக்கிறான். அப்ப அது மாதிரி இவங்க என்ன பண்ணணும், புறக்கணிப்பதோட நிறுத்திக் கொள்ளாமல் அதிமுக ஆகட்டும், விஜய் ஆகட்டும் அல்லது பாஜக ஆகட்டும் கண்டிப்பா வந்து எதிர்வினை ஆற்றணும். அப்பதான் வந்து அது டஃப் ஃபைட்டா இருக்கும். ஓட்டு போடுறதுக்கு ஒரு வருஷம் எம்எல்ஏக்கு 250 கோடி ரூபாய் செலவு பண்ண முடியாதுங்க. ஈவிகே சிலங்கோயை ரொம்ப வருத்தப்பட்டாருன்னு கேள்விப்பட்டேன். 250 கோடிக்கெல்லாம் இந்த ராஜ்யசபாவுக்கு அனுப்பியிருந்தீங்கன்னா 6 வருஷம் உட்கார்ந்துருப்பேன். 2 வருஷம் எம்எல்ஏல அதுவும் 3 முறை தான் சட்டசபைக்கு போனேன் அப்படின்னு வருத்தப்படக்கூடிய அளவுக்கு அது இருக்கக்கூடாது. ஆனா திமுக இன்னைக்கு ஒரு அகங்காரத்தோட பேசுது இல்லையா, எல்லாரும் ஓடுறாங்க நாங்க மட்டும் தான் நிக்கிறோம் அப்படின்னு. 14 வருடங்கள் எம்ஜிஆர் இருக்கும் பொழுது ஜெயலலிதா அம்மாவால் 10 வருடங்கள் அவங்க எங்க இருந்தாங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு வந்து தியாகராஜன் ஐயா சொன்ன மாதிரி அல்லது வழக்குல இருக்கிற மாதிரி ஒரு 30,000 கோடி 40,000 கோடி 2 பேர்கிட்ட வர்றதுனால 1,50,000 கோடியை வச்சுக்கிட்டு 12,000 கோடியை பாராளுமன்ற தேர்தலையும் 250 கோடி ஈரோடு கிழக்கு 2023லயும் விக்கிரவாண்டியில ஒரு 250 கோடி இப்போ ஒரு 200 கோடி பண்ணலாம். ஆனால் வாக்கு என்ன வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 10,000 வாக்கு வருது. போன முறை சொல்றேன் எந்த தேர்தலையுமே, அதாவது தேர்தல்கள் அவரை கேக்குறீங்க, நான் சொல்றேன் சார் எப்போ பேசணும். 19 தேர்தல்களில் நடக்காத விஷயம் திடீர்னு ஈரோடு கிழக்குல திமுக வந்து 1,10,000 வாக்காளர் வராங்க. வந்துட்டாங்க ஐயா, நீங்க எல்லாரும் சரியில்லை, ஈரோடு கிழக்கு வந்து திமுகவோட வந்துச்சுன்னு சொன்னா 2024 தேர்தல் நடக்குது. பாராளுமன்ற தேர்தல்ல 60,000 பேர் காணாம போயிடுறாங்க. கேட்போம். நான் திரு ஹிதயத்துல்லா அண்ணன் பேசவே இல்லை, அதனாலதான் திரு ஹிதயத்துல்லா அவர் சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, இடைத்தேர்தலில் நீங்க ஒரு பெரிய இமாலய வெற்றிகளை பெற முடியுது. அதே தொகுதியில் ஒரு வருஷம் கழிச்சு பொது தேர்தல் வரும்போது ஒரு 50,000 ஓட்டு குறையுது அப்படின்னா அப்போ அது உண்மையான வெற்றியா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாரு. இடைத்தேர்தல் என்று சொன்னாலே எல்லா கட்சிகளும் அதிகமாக உழைக்கும். இடைத்தேர்தலில் அதிமுகவும் அதிக வாக்குகள் பெற்று இருக்குது. இடைத்தேர்தலில் அதிக வாக்குகள் பதிவாகும். ஏண்டா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான், அதிமுக கட்சியில் அமைச்சர்கள்லாம் போய் ஒவ்வொரு வட்டத்துக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. அதே மாதிரி எல்லா கட்சியிலையும் இருப்பாங்க. அது காங்கிரஸாக இருந்தாலும் அது நடக்கிறதா விஷயம். என்ன கேட்குறேன், இது ஒரு காரணமா? நீங்கள் ஒரு கட்சி நடத்துறீங்க, தம்பி மதிவாணன் சொன்ன மாதிரி ஆட தெரியாத ஐயாவுக்கு வந்து மேடை கொண்டன்னு சொன்னாராம். அந்த கதையில் உங்களுடைய ஜனநாயக கடமை என்ன? 43,000 வாக்குகள் அளித்தவர்கள் இப்போ என்ன செய்வாங்க? யாருக்கு வாக்கு போடுவாங்க? என்ன செய்வாங்க? உங்களை நம்பி 43,000 வாக்குகள் நீங்கள் எந்த பட்டியல் அடைச்சிங்க. இப்போ உங்களால் அடைக்க முடிக்கிறதுக்கு காசு இல்லையா? அந்த 43,000 பட்டியல் அடைச்சாங்களா? என்ன ஏன் நடக்கலை? நான் சொல்கிறேன். நம்ம சாட்டை அண்ணாமலை பாராளுமன்ற தேர்தல் நடக்கும்போது கோயம்புத்தூர்ல என்ன நடந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? நல்லா இதே தான் நடந்துச்சு. அவர்கள் கட்சி இப்போ நான் கேட்குறேன், நான் ஈரோட்டில் 3 நாள் இருந்தேன், பல கூட்டங்களுக்கு போனேன். அந்த கூட்டங்களில் போய் பேசினேன். அதில் வந்தவங்க யார்? கட்சி அனுதாபிகள். இவர்களை
அதிமுகவோ வேற கட்சியோ ஏதாவது செஞ்சுவிடக்கூடாது என்பதை பாதுகாக்க தான் செஞ்சாங்களே ஒழிய, அதுவும் என்ன செஞ்சாங்க, அவங்க நினைச்சிருந்தா வாக்கு போடும்போது மாற்றிருக்க முடியும். இது ஒரு பெரிய விஷயம். வாக்கு உண்மையிலேயே திமுகவுக்கு நான் எதிராக இருக்கேன்னா, நீங்க எனக்கு என்னதான் பிரியாணி கொடுத்தாலும் நான் எப்படி ஓட்டு போடுவேன்? இதான உண்மை. ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்க, 4 பேர்ல 2 பேர் அங்கே ஓட்டு போடுவாங்க, இங்கே ஓட்டு போடுவாங்க. அப்பா சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அம்மா சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இதுதான் உண்மை. இது இந்த கேள்வி என்பது, இவங்க சொல்றது என்பது மக்களை கேவலப்படுத்துவது. பட்டியலில் அடைக்கப்பட்டார்கள். நான் பல மீட்டிங் கூட்டத்துக்கு போயிருந்தேன். அங்க யார் வந்து அப்ப காங்கிரஸ் நின்னுச்சு போனீங்க, இப்போ திமுக நிக்குதே, உங்களுக்கு வருத்தம் இல்லையா? நான் சரி, நாங்க கூட்டணி கட்சி தானே. இப்ப நிக்கிறது வந்து திமுக சீட் எடுத்துட்டதனால உங்களுக்கு நீங்க நிக்கிறது வந்து இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளரா தான் நாங்க நினைக்கிறோம். நீங்க கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கட்டும், திருமாவளவன் கட்சியா இருக்கட்டும், என்ன அனௌன்ஸ் பண்ணாங்க, அவர் எங்கள் வேட்பாளர் நாங்க. சரி, அதே மாதிரி காங்கிரஸ் வேட்பாளர் திரு EVKS இளங்கோவன் நின்ற பொழுது திமுக காங்கிரஸ் வேட்பாளர்னு வராம இருந்தாங்களா? அது அல்ல விஷயம். நீங்க ஒரு ஜனநாயக கடமை, ஒரு தேர்தல் எதிர்கட்சி. அப்போ 9 இடத்துல நீங்கள் ஜெயிக்க முடிஞ்சு இல்லையா? நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது உங்களால் ஜெயிக்க முடிஞ்சு. ஏன் நின்று பாருங்கள், இந்த 43 நாம் வந்து அதிமுகவை பார்த்து கேட்குறேன். இந்த நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியை பற்றி பேசுனீங்க, திமுக பொங்கலுக்கு காசு கொடுக்கலன்னு சொன்னீங்க. சொல்லுங்கள், இங்கே வந்து சொல்லுங்கள். எங்கே வந்து சொல்லணும்? பொங்கலுக்கு காசு வாங்காத மக்கள் அந்த மக்கள் தானே. அப்போ கற்பழி குற்றம்னு சொல்கிறீங்கள, சாரும் மோருங்கிறீங்கள, அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? அப்போ நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு அர்த்தம். ஒரு ஆளுங்கட்சி மீது பொய் சொல்கிறீங்க, அது அம்பலப்பட்டு போயிடும். நீங்கள் தொடர்ந்து ஏமாற்றி மக்களை என்ன செய்றீங்க? ஆளுங்கட்சிகள் ஏமாற்றணும்னு சொல்லுவாங்க, எதிர்கட்சியா இருந்து நீங்க ஏமாத்தி கொண்டு இருக்கீங்க. இதுதான் உண்மை. இது மட்டுமல்ல, உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம். இந்த மக்களை வந்து இந்த அசிங்கப்படுத்துறாங்கன்னு வச்சுங்க. இந்த 40,000 பேர் எங்க, இந்த 43,000 பேர் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? இன்னொரு கட்சி வளருது. எந்த கட்சி வளருது? யார் நிக்கிறாங்களோ அவங்க பெறுறாங்க. அதன் விளைவு தான் இன்னைக்கு அதிமுக தொடர்ந்து இது போன்று நிற்காதனாலும், ஒரு கொள்கை பிடிப்போட தேர்தலை பத்தி கவலைப்படாதனால தான் இன்னைக்கு ஒரு 2 கட்சி அங்கீகாரம் உள்ள கட்சியா மாறி இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணுங்க. நான் கேட்கிறேன், இதுல நிக்காம போனாங்க விக்கிரவாண்டி தேர்தலில் என்ன நடந்துச்சு? உங்க ஓட்டு யாருக்கு போச்சு? அந்த ஓட்டு போடுற மக்கள் திமுக அதிமுகவுக்கு போடுறவங்க திமுகவுக்கு போட்டாங்க. கொஞ்சம் பேர் பாஜக ஆதரவு கட்சிக்கும் போட்டாங்க. பாமக அதான் நீங்க தமிழ்ல சொல்றீங்க, நான் இங்கிலீஷ்ல சொல்றேன்னு வச்சுங்க. ரொம்ப சிம்பிள். அப்ப உங்க வாக்கு எங்க போகுது? அப்ப உங்க நிலைமை என்ன? இப்ப நம்ம சாட்டை அண்ணாமலை அவர்களுக்கு வருவோம். அவர் சாட்டையால் அடிச்சார் இல்லையா? மக்கள் அவர் மேல ரொம்ப அனுதாபப்பட்டாங்க சொன்னாங்க. தயவு செய்து நீங்க பேசும்போது எதுனாலும் பேசுங்க, நீங்க கண்டபடி பேசுங்க, எதுனாலும் பேசுங்க, நீங்க எப்படினாலும் பேசுங்க, உங்களை பத்தி சொல்லுவாங்க. ஆமா, ஏன்னா நீங்க கடந்த மாசம் முழுக்க உங்க பேச்சு என்ன பேச்சு தெரியுமா? சாட்டையில் அடிச்சாரு, மக்களுக்காக அடிச்சாரு அப்படின்லாம் பேசுறீங்கல்ல, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதன் விளைவு என்னன்னு இந்த தேர்தல் நீங்க நின்றா தெரிஞ்சிருக்கும். நீங்க என்ன தெரியுமா, உங்க 2 பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங், அதிமுக என்ன நினைச்சிச்சு, நம்ம நிக்கலைன்னா அது பாஜகவுக்கு விழுகும் அப்படின்னு நினைச்சிச்சு. பாஜக இப்ப என்ன நினைக்கிறது, அதிமுக நிக்கலைனா கூட இந்த வாக்கு நமக்கு வராது, ஏன்னா நமக்குள்ள வாக்கு தான் வரும் அப்படின்னு அதிமுகவும் நிக்கல. இதுதான் உண்மை. ஆனா நிக்க வேண்டிய தேமுதிகவையாவது அதிமுக என்ன செஞ்சிருக்கலாம்? இதே வேட்பாளர் சந்திரமோகன் தேமுதிகவில் இருந்தவர், மாவட்ட செயலராக இருந்தவர், விஜயகாந்த் ரசிகர் மன்றத்தில் இருந்தவர், அதற்கு முன்னால் திமுகவில் இருந்தவர். அது மட்டுமல்ல, அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சட்டமன்ற உறுப்பினராக ஆனவர். இந்த தென்னரசு அவர்களை தோற்கடித்தவர், தென்னரசால் தோற்கடிக்கப்பட்டவர். அந்த தென்னரசு ஏன் வரக்கூடாது? இப்போ வந்து கேட்போம், நாளைக்கு என்ன அரசு சொல்றீங்க இல்ல, எடப்பாடி என்ன சொல்றாரு, கேட்போம் சார், கொடுக்க கூடாது. கேட்போம், மற்றவங்க பேசிட்டோம். திரு பிரகாஷ், இது வந்து முழுக்க வந்து எலெக்ஷன் டாக்டிக்கல் லைன் தாங்க. இப்போ நார்மலாக கிரிக்கெட் ஆடுறதுக்கும் சூரியகுமார் யாதவ் வந்து திடீர்னு பேட்டை திருப்பி ஆடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது, ரைட்டுங்களா? அது அவருடைய திறமை. இப்போது ஹரியானாலையும் மகாராஷ்டிராவிலையும் பாஜக எப்படி ஜெயிச்சுது? அதுக்கே உரிய டாக்டிக்கல் லைனில் அவங்க ஃபீல்ட் ஒர்க் பண்ணாங்க. எலெக்ஷன் புறக்கணிக்கிறதும் ஒரு வியூகம்ங்கிறீங்களா? கேளுங்க, இதில் தான் வந்து திமுக ஜெயிக்குது, திமுக வந்து ஜெயிக்குது. ஸோ அதை வச்சு நீங்க புறக்கணிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஆட தெரியலன்னு தானே அர்த்தம். அதானே சொல்றேன். இப்போ பிஜேபி இப்போ முன்னாடி சொன்னது, இப்போ அதிமுக ஏற்கனவே புறக்கணிச்சிட்டாங்க. விக்கிரவாண்டியில நின்ன தேசிய ஜனநாயக கூட்டணி இதுல புறக்கணிக்கிறது மூலம் அவங்க அதிமுகக்கோ மற்ற கட்சிகளுக்கோ ஒரு மெசேஜ் சொல்றாங்களா?
ஆமா, தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து இன்னைக்கு பெரிய கிரைசிஸ்ல இருக்கு. அண்ணாமலை மிகப்பெரிய கிரைசிஸ்ல இருக்கு. அவருடைய தலைவர் பதவி வந்து மாற்றப்படுமா அப்படின்றது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது அண்ணாமலை கண்டிப்பா மாற்றப்படுவார் சார். துக்ளக் வாசகர் சார் மாற்றப்படுவார். அது வந்து முழுக்க முழுக்க ஒரு கிரைசிஸ் இருக்கு. அதிமுகவுடைய கூட்டணி கிரைசிஸ். அதிமுக வந்து ரெண்டு பேருமே பதில் சொல்லுங்க. வர அவர் பேசி முடிச்சு. அதிமுகவுக்கு வந்து ரெட்டை இலை சிம்பல் வந்து ப்ராப்ளமேட்டிக் அங்க, ரைட்டுங்களா? இப்போ இங்க வந்தானா அந்த ப்ராப்ளம் திரும்பி வந்துடும். போன ஈரோடு இடைத்தேர்தலில் தான் ரெட்டை இலையை மீட்டு வந்தாங்க. அது அவைத்தலைவர் மூலமாக தான் மீட்டு வந்தாங்க. அவைத்தலைவருக்கு தான் அந்த டைரக்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, ரைட்டுங்களா? இப்போது அண்ணாமலை வந்து தனிச்சு நிற்கணுன்றது அவருடைய டாக்டிக்கல் லைனாக இருக்கு. அவர் போன பார்லிமெண்ட் தனிச்சு நிக்கணும்ங்கற லைனா இருந்தா நின்னு இருக்கணும்ல. இப்ப ஈரோட்ல அதுதான் அது தேசிய லைன் மாறி இருக்கான்றத கேக்குறேன். தேசிய தலைமை அதை விரும்பல. ஏன் விரும்பல? அவங்க அதிமுகவோட கூட்டணி போறதான் சேஃப்னு நினைக்கிறாங்க. இல்ல சார், அதிமுக தான் புறக்கணிச்சிருச்சு. இப்ப நம்மளாவது நிப்போம், நம்ம பலத்தை காட்டுவோன்ற ஒரு லாஜிக் இல்லையான்னு கேக்குறேன். அவங்களுடைய பலம் அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து டெபாசிட்டை இழந்துட்டு வேற எங்கேயோ ஒரு மூளைக்கு போயிட்டு அவங்க நோட்டாவோட போட்டி போடக்கூடிய சூழ்நிலைக்கு அவங்க போயிடுவாங்கன்ற ஒரு பயத்தில் தான் புறக்கணிங்க. அதாவது இது வந்து திமுக பாஜக வந்து எலெக்ஷன் ஒர்க்கு வந்து பர்ஃபெக்டாக பண்ணும். அமித்ஷா பர்ஃபெக்டாக பண்ணக்கூடிய ஆள். எலெக்டரல் ரோலை வச்சு ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் பர்ஃபெக்டாக பண்ணக்கூடிய ஆள். அந்த மாநிலங்களில் பாஜகவுடைய பர்ஃபார்மன்ஸை யாராவது அடிக்க முடியுதா? மத்திய பிரதேசத்தில் பாஜகவுடைய பர்ஃபார்மன்ஸ் யாராவது அடிக்க முடியுதா? முடியல. ஹரியானால தோத்துருந்தாங்க. பார்லிமெண்ட்லயும் பாதிக்கு பாதி தான் வந்தாங்க. ஹரியானால ஜெயிச்சு காட்டினாங்க. மகாராஷ்டிரால பணத்தை முன்கூட்டியே கொடுத்து உதவித்தொகையெல்லாம் கொடுத்து அவங்க பலன் அடைஞ்ச அப்புறம் வர்ற மாதிரி தேர்தல் தேதியை மாற்றி வச்சு வந்தாங்க. அவங்களுடைய டாக்டிக்கல் லைன். இப்போ பெரிய மீன் வந்து சின்ன மீனை முழுங்குது. சின்ன மீன் சொல்ல முடியுமா நீ ஏன் எப்போ பார்த்தாலும் என்ன முழுங்குதுன்னு? பெரிய மீன் சொல்லல, முடிஞ்சா நீ என்ன முழுங்கிப்பாரு. இதுதான் அரசியல். ஓகே, இந்த அரசியலுக்குள்ள வர முடியாதவங்க. அதிமுக பாஜக இடையே இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ல திருப்போ மதிவாணன் வைக்கிற குற்றச்சாட்டை ஏற்கிறீங்களான்னு கேட்குறேன். இது வந்து ஒரு இணைந்து செயல்படுறதுக்கான ஒரு இந்த புறக்கணிக்கிறதுல கூட பாருங்க இணைஞ்சிருக்காங்கன்ற விமர்சனம் வந்து சரியான்னு கேட்குறேன். அந்த விமர்சனத்துக்குள்ள நான் வரல. ஆனா இணைய முடியலையே இன்னும் அப்படின்றதுக்காக பாஜக ஏன் நிக்கல? அதிமுக நிக்காத நிலையில இன்னைக்கு பாஜக நின்றுக்கணும். ஏன் நிக்கலைன்னா முன்ன உள்ள கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் பாஜகவுக்கும் அதிமுக அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ஏன்னா அதிமுக காரர்கள் பாஜக ஓட்டு போட மாட்டாங்க. ஜெயலலிதாவை திட்டினீங்க, எம்ஜிஆரை திட்டினீங்க, வேற நீங்க அண்ணாவை திட்டினீங்க, அதனால கிடைக்காது. பதில் சொல்லட்டும். திரு மணிகண்டன், திரு ரவிச்சந்திரன் ரெண்டு பேட்டுமே கொண்டு போக நினைக்கிறேன். இது ரெண்டு கட்சியுமே கிரைசிஸ்ல இருக்கு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. அதனால டாக்டிக்கலாக நம்ம வந்து அவாய்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு நல்லது, நம்ம கட்சிக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு தான் ரெண்டு கட்சியும் முடிவெடுத்திருக்கு அப்படின்னு. திரு ரவிச்சந்திரன், ஃபர்ஸ்ட் ஃப்ரம் யூ. இல்ல, இதுல வந்து இப்போ நீங்க பேசும்போது ரெண்டு விஷயம் சொன்னீங்க. பாமக வந்து இதுல இப்போ விக்கிரவாண்டியில நின்றாங்களே, என்ன ஏன் வந்து இப்ப வந்து பிஜேபி நிக்கல அப்படின்னு கேட்டீங்க. ஜெயலலிதா அம்மா புறக்கணிச்ச போது கூட பெண்ணகரத்துல வந்து பாமக நான் நிக்கிறேன்னு தான் சொல்லிச்சு. ஏன்னா பாமகவை பொறுத்த வரைக்கும் அதனுடைய சித்தாந்தம் வந்து தேர்தலை சந்திக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில தான் போகும். இப்ப நான் வந்து இந்த ஈரோடு ஈஸ்ட்ல அவர் சொன்னார், நல்ல வேளையா பிரகாஷ் சார் சொன்னாரு. அதாவது மகாராஷ்டிரால வந்து 1000 ரூபாய் எல்லாம் கொடுத்து எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த தேர்தலை கொண்டு வந்தாங்க, அதன் மூலமா ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னு. ஆக 1000 ரூபாய் கொடுக்கறதெல்லாம் தேர்தலுக்கு ஜெயிக்கிறாங்க மாதிரி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுதான் புரியுது. ஈரோடு கிழக்கு தேர்தல் இடைத்தேர்தல் நடந்த போது கடைசியா ஸ்டாலின் ஐயா வந்து இந்த 1000 ரூபாயை கொடுத்துருவோம், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கு பிறகுதான் அந்த இடத்துல ஒரு இக்னேஷனே வந்தது. 20,000க்காகவோ பட்டி தேர்தலுக்காகவோ மட்டும் அவங்க பண்ணல. அதை புரிஞ்சிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு என்னன்னா, காங்கிரஸுக்கு எனக்கு ஏன் சீட்டு கொடுக்கல, நீ எனக்கு தானே கொடுத்துருக்கணும். இப்ப கூட நீங்க என்ன பண்ண அப்படின்னா, அவங்களாம் நிக்கல, எனக்கு சீட்டை கொடுன்னு கேட்டா அதுல ஏதோ ஒரு சார் அவங்களுக்குள்ள கேட்டுக்கிறாங்க போறாங்க. நீங்க யாரையுமே கேட்க வேணாம்ல, நீங்களே நிக்கல. இல்ல, அதுதான் என்ன தியரினா, இப்ப பிஜேபியே என்ன பண்றதுன்னு ஒரு கிரைசிஸ்ல இருக்கு. அதிமுக கூட்டணியா தனியாவா எதிர்க்கணுமா இல்லையான்னு தெரியல. அப்போ நம்ம வந்து சேஃபா ஒதுங்கிடுவோம்னு ஒரு சேஃப் கேம் பிளே பண்றாங்கன்னு ஒரு பேச்சுக்கு சொல்லட்டுமா? இந்தி கூட்டணிங்கிறது அமைஞ்சிருச்சு. அமைஞ்சதுக்கு அப்புறம் 5 மாநில தேர்தல் நடந்தது. அந்த இடத்துல அவங்க தனித்தனியா தான் போட்டி போட்டாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சீட்டு கொடுத்துக்கல. ஏன்னா சட்டசபைங்கிறது வேற, பாராளுமன்றம்ங்கிறது வேற அப்படிங்கிற எண்ணம் இருந்தது. கூடவே மோடியை அனுப்பிவிட வேண்டும்ங்கிறது அவங்களுடைய நோக்கமா இருந்தது. இங்க திமுகவை அனுப்பிவிட வேண்டும் நோக்கம் மக்களுக்கும் இருக்கு, கட்சிக்கும் இருக்கு. இந்த இடத்துல டெஸ்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல.
ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றேன், நான் சொல்ற மாதிரி அண்ணாமலை பற்றி இன்னொன்னு சொன்னாங்க. போன முறை அதிமுக இடைத்தேர்தலில் நிற்கும் போது அண்ணாமலை ஐயாங்க வந்து பல மீட்டிங் போட்டாரு, ரோட் ஷோ கூட பண்ணாரு. இப்பயுமே அதிமுக அங்க மீட்டிங் போடணும், அண்ணாமலை மீட்டிங் போடணும். ஒரே ஒரு முறை இவங்க சொன்னாங்க இல்லையா பனையூர்ல தூங்கிட்டு இருக்காருன்னு, ஒரு முறை அவர் வந்து அங்க பேசினாருன்னா அதனுடைய பாதிப்பு 250 கோடி முடியாது, 500 கோடி செலவு பண்ணாதான் முடியுங்கிறது வந்துடும். கண்டிப்பா நீங்க பேசுங்க, நீங்க பேசாம நிகழ்ச்சி முடியாது, கவலையப்படாதீங்க. அவர் 2 பேர்ட்டையும் கேள்வி கேட்டிருக்காங்க, அவங்க 2 பேர்ட்டையும் பதில் வாங்கிட்டு வந்துடுறேன். திரு மணிகண்டன், ஒரே வரியில நான் முடிச்சிடுறேன். 10% சார் வரேன் சார், அதிகமா தான் வர எல்லாரும் பேசணும் சார், 5 பேர் இருக்கிறோம் இன்னைக்கு, எல்லாரும் பேசணும். திரு மணிகண்டன், ஒரே வரிதான் 10% கமிஷன் நீங்க எல்லாம் பேசவே கூடாது, புரியுதா? கர்நாடகால என்ன பண்ணீங்க? 40% கமிஷன் தற்கொலை பண்ணி செத்து என்ன பதில் சொன்னீங்க? என்ன பேசுறீங்க நீங்க பொது வெளியில? நானும் அமைதியா இருக்கிற பேச விட்டா என்ன? ரவிச்சந்திரன் ஒரு விஷயம் வார்த்தை பேசும்போது அளந்து பேசணும். 40% கமிஷன் வாங்கி தற்கொலை பண்ணிட்டு மொத்தமா கர்நாடகால தூக்கி விசிலடிச்சாங்க. அப்ப எங்க போச்சு உங்களுக்கு? அப்ப எங்க போச்சு? அப்ப எங்க போச்சுன்னு கேக்குறேன். ரவிச்சந்திரன் வாய் இதுன்னு தப்பா வாட்ஸ்அப்ல வந்து பார்த்துட்டு வாங்கி எடுக்காதீங்க. நான் பேசல ஆதாரம் தரேன், நீங்க பேசல வாட்ஸ்அப் வாங்கி எடுங்க. நான் பேசணுமா? ரவிச்சந்திரன் நான் பேசுறேன், கேளுங்க. 2 நிமிஷம் நான் பேசுறது கேளுங்க. 40% கமிஷன் வாங்க நீங்க எப்படி பேசுவீங்க? சரிங்களா? 40% கமிஷன் வாங்க கார்டேட்கார போய் தற்கொலை பண்ணி சத்தா எங்க போயிருந்தது? பிஜேபி ரவிச்சந்திரன் எங்க போயிருந்தாரு? யார் மேல சொன்னாங்க? இந்த நாடுடைய பிரதமர் எங்க வேடிக்கை பார்த்திருந்தாரு? என்ன பேசுறீங்க நீங்க? நீங்க பேச ரொம்ப நாகரிகமா பேசுறீங்க. இவருக்கு நாகரிகமா பேசுறீங்க, வேடிக்கை பார்க்கணுமேங்க. ஒரு அளவு தான் இஷ்டத்துல விட்டு வேடிக்கை பார்க்க முடியாது ரவிச்சந்திரன். சரிங்களா? பேசுறத கேளுங்க. முதல்ல உங்களுக்கு வாயில வந்துலாம் பேச கூடாது. முதல்ல அரசியல்ல என்ன கல நிலவரம் தெரியும் உங்களுக்கு? முதல்ல 2021 எத்தனை சதவீதம்? ரவி ஒரு நிமிஷம் இரு ரவி, ஒரு நிமிஷம் இருக்க ரவி, நான் பேசுறது கேளுங்க, புரியுதா? 2021 எத்தனை சதவீதம் போலிங்க? 66%. 2023 எவ்வளவு போலிங்க? 74%. ஓட்டு இன்க்ரீஸ் ஆகாதா? 4 வருஷம் சாதனை இல்லையா? ரொம்ப பேசுறீங்க உட்காந்து. இப்ப எவ்வளவு வாங்குறாங்க? இருங்க பேசு இரு ரவி, பேசுறதுக்கு அப்புறம் பேசுங்க. இஷ்டத்துக்கு பேசக்கூடாது, என்ன இஷ்டத்துல பேசக்கூடாது, எல்லாம் அலோவ் பண்ண மாட்டேன். ஒரு அளவுக்கு தான் இருங்க வர 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதே ஈரோடு கிழக்குல 86,646 போலிங் பர்சன்டேஜ் எவ்வளோ? 68%. யார்கிட்ட கணக்கு பேசுறீங்க? உங்களுக்கு தான் பேச தெரியும் பேசுறீங்களா? என்ன கவமாலிகம் பேசுறீங்க? இரு ரவி, ஒரு நிமிஷம் இரு ரவி, பேசுனல்ல நான் அமைதியா இருக்கேன். நான் அமைதியா இருந்தேனா இல்லையா? அமைதியா இருந்தேனா இல்லையா மேடம்? நான் இருக்கிறேன். அமைதியா இருந்தேனா இல்லையா? நான் இருக்கிறேன்ல. இவ்வளவு நேரம் நீங்க பேசுறீங்க. இல்ல நீங்க 2 பேருமே பேசுறீங்க. 250 கோடின்றாரு, அப்புறம் கோமாளின்றாரு. அவரை நீங்க அலோவ் பண்றீங்க. நான் பேசுறேன். வாந்தி வாட்ஸ்அப் வாந்தி ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம் வாட்ஸ்அப் ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. முதல்ல தரவு என்னன்னு தெரிஞ்சுட்டு பேசணும். வாயில வந்ததெல்லாம் பேச முடியாது. நீங்க அலோவ் பண்ண முடியாது சார். அவர் சொல்லலன்றாரு. விடுங்க. நீங்க சொல்லிட்டீங்கல்ல அண்ணா, என்ன பாருங்க நிகழ்ச்சி நான் நடத்திட்டு இருக்கேன். நீங்க கேளுங்கண்ணே. இல்லண்ணே, நீங்க இவ்வளவு நேரம் பேசுறீங்கல்ல. ஒரு நிமிஷம் சகோதரி, இல்லண்ணே ஒரு நிமிஷம். அண்ணா நீங்க கரெக்ட்டா தான் பேசிட்டு இருக்கீங்க. என்ன நான் சொல்றேன், அவர் பேசினாரே நான் பதில் சொல்லணும்ல. நீங்க அப்படியே டான் பண்ணி போயிட்டீங்க. நான் ஃபுல்லா அலோவ் பண்ணலண்ணே. நீங்க இப்ப நீங்க கேட்டீங்கல சார். ரவி சார் ஒரு நிமிஷம், லெட் மீ சார்ட் திஸ் அவுட். 250 கோடி எத்தனை சொல்றாரு? அண்ணா அலோவ் பண்ணீங்கல, நான் பதில் சொல்லல. இப்ப 40% கமிஷன் என்ன பதில் சொன்னாரு அவரு? தற்கொலை பண்ணி செத்தவங்க குடும்பத்துக்கு என்ன பதில் சொன்னாங்க? நீங்க சொல்லிட்டீங்கல்லண்ணே, நீங்க இப்ப அத்தனையும் கேட்டுட்டீங்கல்லண்ணே, நீங்க பேசி முடிச்சிட்டீங்கல்ல. ஃபுல்லாவே உங்களை தானே அலோவ் பண்ணிருக்கு. நீங்க ஃபுல்லா பேசி முடிச்சிட்டீங்கல்ல. இப்போ என்ன பிரச்சனை? ஃபுல்லா உங்களை அலோவ் பண்ணியாச்சு, நீங்க ஃபுல்லா பேசிட்டீங்க. இப்போ திரும்பவும் கூட வாய்ப்பு தரேன், திரும்பவும் பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம நிகழ்ச்சியை முடிக்கணும், எல்லாத்தையும் நிறைவு கருத்து கேட்டுறேன். உங்கள்கிட்ட லாஸ்ட்டாக கேட்குறேன், நீங்கள் லாஸ்ட்டாக பேசுங்க, சரிங்களா? திரு மணிகண்டன், உங்களோட நிறைவான கருத்து. என்னுடைய 99 ஆண்டுகால எதிரி டிடெக்டட் சோர்ஸ் வந்திருக்கிறாரு, அவருக்கு சில கேள்வி வைக்கணுமா? அதுக்கு முன்னாடி இதயத்துல்லா கேட்ட ஒரு இது பதில் சொல்லிட்டு போயிடுறோமா? யாருக்காவது பெரியவங்களுக்கு வீட்டுல யாருக்காவது சுகர் இருந்ததுன்னா, டயபெட்டிக் இருந்ததுன்னா டாக்டர் எக்காரணம் கொண்டும் ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாரு. ஆனா தீபாவளிக்கு ஸ்வீட்டும், அதே பொங்கலுக்கு இனிப்பு பொங்கலும் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கட்சி இடைத்தேர்தலை புறக்கணிச்சாலும் அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் தேர்தல் நாள் என்று வாக்களிக்காம இருக்க மாட்டாங்க. அது மேபி அவங்களோட சித்தாந்த எதிர்க்கு கூட அந்த ஓட்டு போய் சேருமா ஒளி, ஆனா வாக்கு போடாம இருக்க மாட்டாங்க. ஆனா அதுதான் அவங்களுடைய தொண்டர்களுடைய உண்மையான மனநிலை கிடையாது. அது பொது தேர்தலில் தான் தெரிய வரும்னு சொல்ல வரமா? என்னோட நண்பர் டாக்ஸ் டிடெக்டட் சோர்ஸ்க்கு ஒரே ஒரு கேள்வி கேட்கிறோமா? நாங்களாவது அதிமுக எதிர்கட்சியா இருக்கிறோம், எங்களுக்கு பெரிய அளவுல பலம் இல்ல. நீங்க மத்தியில் இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிறீங்க,
திமுகவுக்கு மாற்று நாங்கதான் வளர்ந்து விட்டேனே மம்மி, இந்த மலையை பாரு, எங்க தலையை பாரு, இலகணேசன், பொன் ராதாகிருஷ்ணன், சிபி ராதாகிருஷ்ணன், கிருபாநிதி, தமிழிசை எல்லாத்தோட அண்ணாமலை வந்து கட்சியை தூக்கி நிறுத்திட்டா இருந்தீங்களா? உங்களுக்கு கிடைச்ச அருமையான பொன்னான வாய்ப்பையா நீங்க நழுவ விட்டீங்க. போன இடைத்தேர்தல் ஆளுக்கு முடிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து போட்டீங்களா? இப்பயாவது இது பண்ணீங்க. சரிப்பா, ஒரு வரியில பதில் சொல்லிருக்கேன். இந்த மக்களுக்கு புரிய வேண்டிய விஷயம், ரவி சார் வரேன் சார், வரேன், உங்களுக்கு இறுதி வாய்ப்பு இருக்கு, கவலைப்படாதீங்க, வரேன். 43,000 வாக்களும் அல்லது விக்கிரவாண்டியில் உள்ள வாக்களும் திமுகவுக்கு போச்சுங்கிறது ஒரு உண்மை. என்ன காரணம்? பாஜகவையும் பிடிக்கல, பாமகவுக்கும் போடல. அப்ப அதிமுக வாக்காளர்களை நீங்க திமுகவுக்கோ ஆளுங்கட்சிக்கோ போட வச்சுட்டு அதிகமா வாக்கு வந்துருச்சு சொல்றீங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு திமுகவுடைய நிலைமை என்ன? கடந்த சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு புதுமை பெண் திட்டம், பெண்களுக்கு வந்து பஸ், இப்படி பல திட்டங்களை கொடுத்த பிறகு இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களும் அவர்கள் பின்னால் நிற்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால பாஜகவும் பயப்படுது, அதிமுகவும் பயப்படுது. இந்த பயம் என்பது தேவையில்லாத ஒரு விஷயம். இது ஒரு உண்மையான அரசியல் கட்சியுடைய ஜனநாயகமான ஒரு விஷயம் அல்ல. தேங்க்யூ. ரவி சார், சுருக்கமா நிறைவு கருத்து. கோவிட் காலத்துல நான் வீட்டை விட்டு வெளில வரல, முகமூடி போட்டுட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு வைரஸ் தாக்கிடும். அதுக்காக நான் பயந்தேன்னு அர்த்தம் இல்ல. ரெண்டாவது வந்து 44,000 வாக்குகள் வாங்கிச்சு அதிமுக திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் சென்ற முறை 2024 வெறும் 34,000 வாக்கு வித்தியாசத்துலதான் திமுக வந்து ஜெயிச்சது. அண்ட் அதிமுக வாக்குலாம் எங்க போகும்னு ரொம்ப கவலைப்படுறாரு. அதிமுக வாக்குலாம் ஓட்டா போகாம நோட்டுக்கு போகும், இவ்வளவுதான். அதுல யார் வெளியே போறாங்களோ அவங்களுக்கு, யாராக இருந்தாலும், அதிமுக பிஜேபின்னு இல்ல, யாராக இருந்தாலும் போகும். அதான் மக்கள் வெளியே போனது நீங்க ஏற்கனவே மக்களை கேவலப்படுத்துறீங்க. இப்ப நீங்க தெளிவா சொல்றீங்க. கோஆபரேட் பண்ணுங்க ப்ளீஸ். நிறைவு கருத்து முடிஞ்சாச்சு. திருப்பி எல்லாத்தையும் இன்டர்பிரேட் தவிர நாம என்ன பண்ண முடியும்? நான் கூட வாங்குவேன். 20,000 ரூபாய் கொடுத்தா நான் கூட மாத்தி ஓட்டு போடுவேன். கடன் இருக்கு. இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. கொஞ்சம் யோசிச்சு இருந்தாலும் பண்ணுங்க. ஓகே, முடிங்க சார், முடிங்க. என்ன பொறுத்த வரைக்கும் சீமான் ஐயா கூட என்ன பண்ணணும்னா 10,000 11,000 வாக்கு குறைஞ்சிட்டு வருது. 2024 தெலுங்கானால ஒரு ஓட்டுக்கு 20,000 கொடுத்தீங்க. நான் பார்த்தேன் அங்க நேரா போய் பாஜக 20,000 இல்ல டைம் ஒன்னு இருக்கா இல்லையா? என்னது 20,000 ரூபாய் சார் ப்ளீஸ் சார், ஒரு ஓட்டுக்கு சார் நல்லா இல்ல சார், நீங்க பண்றது நல்லா இல்ல. ஓபனா சொல்றேன், ப்ளீஸ் டோன்ட் இல்ல இத பத்தி பேசி நீங்க வீட்டுக்கு போய் ரீவைண்ட் பண்ணி பாருங்க, அவ்வளவுதான். இல்ல நான் அதுக்கு மேல சொல்லல. थैंक यू ரவி சார். திரு பிரகாஷ் நிறைவுக்கர். அதாவது மேடம், யுவராஜ்ன்றவர் வந்து நல்ல ஓட்டு வாங்கி நல்லா பெர்ஃபார்ம் பண்ண தொகுதி. ஈவேரா திருமகனுக்கு எதிராக நல்ல ஓட்டு வாங்கி நல்லா பெர்ஃபார்ம் பண்ண தொகுதி, ரைட்டுங்களா? யுவராஜ், அந்த யுவராஜ் வந்து இன்னைக்கு அப்போ வந்து அவர் பாஜக அதிமுக கூட்டணி வேட்பாளராக நின்னார். அந்த யுவராஜ் வந்து இன்னைக்கு போட்டியிட தயாராக இருக்காரு. தமாகாவுக்கு, ஆமா, தமாகாவுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கலாம், யுவராஜுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கலாம், இல்லைன்னா விடியல் சேகருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கலாம் தமாகாவுக்கு. அதெல்லாம் கலந்து பேசாமையா அறிவிச்சிருப்பாங்க. ஆனா இவங்க வந்து டோட்டலா அந்த பிஜேபி கன்ஃபியூஷன் தான் இதுல தெரியுது. இதுக்கு காரணம்ன்றீங்க. ஓகே, திரு மதிவாணன் நிறைவானுக்கு. அதாவது தேர்தல்னா என்ன, ஓட்டுனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ரவிச்சந்திரன் மாதிரி ஆட்கள்லாம் பேசணும். எவ்வளோ போலிங் ஆயிருக்கு, எவ்வளோ ஓட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் 2021 போலிங்கன்னா, 2024 போலிங்கன்னா, இடைத்தேர்தலில் எவ்வளோ போலிங், அதில் எங்கேயாவது ஓட்டு குறைஞ்சிருக்கா? திரும்பி 87,000 ஓட்டுக்கு மேலே நாங்கள் தான் வாங்கியிருக்கோம். பொது தேர்தலில், நாடாளுமன்ற பொது தேர்தலில் ஈரோடு கிழக்கில் அங்கே வந்து அதிமுக வந்து வெறும் 36,000 ஓட்டு தான். ஓட்டு குறைஞ்சி தானே இருக்குதே தவிர ஏறெல்லாம் கிடையாது. தயவு செஞ்சு உங்களை மக்கள் புறக்கணிச்சுனாங்கன்னு உணர்ந்து புரிஞ்சுங்க. அதை விட்டுட்டு நீங்கள் மக்கள் மேலேயே வந்து திரும்ப பழியை போட்டுன்னு மக்கள் மேலேயே பேசின்னு இருக்கிறதுங்களா? ரவிச்சந்திரன் மாதிரி ஆளுங்களுக்கு என்ன ஈஸியாகி போச்சுன்னா, அவர் சொன்னார்ல 20,000 ரூபாய்க்கு நான் பணம் குத்தா எப்படி வேணா பேசுகிற நபர்கள் இப்படி தான் பேசுவாங்க. இல்லை அவர் பர்சனல். ஒரு நிமிஷம் நான் பேசிடுறேன். நான் சொல்லலை, அவர் சொன்னது. நான் சொன்னேன் இல்லை, நான் சொன்னேன் சகோதரி, நான் சொன்னேன்னா அவர் தான் சொன்னார். 20,000 ரூபாய்க்கு தான் நான் ஓட்டு மாற்றி போடுவோம். நாங்கள் ஓட்டுலாம் மாற்றி போட மாட்டோம், நாங்கள் ஒரே மாதிரி தான் போடுவோம். அதை உணர்ந்தா அதே மாதிரி வந்து 250 கோடி 350 கோடி அவர் வாங்கி வந்தெல்லாம் பேசினார். இந்த நாட்டில் அதிகப்படியான காசு பிடிச்ச மாநிலம் எது தேர்தலில்? யார் ஆள்றாங்க? கர்நாடகா பிஜேபி தான் ஆளுச்சு. பிடிச்ச காசு சொல்லட்டுமா? மகாராஷ்டிரா. இரு ரவி, ஒரு நிமிஷம் இருக்கா, நான் பேசுற அத்தனைக்கு ஆதாரம் தரேன், சரிங்களா? இருங்க ரவி, அதனால இஷ்டத்திலாம் பேச முடியாது. இன்னைக்கு காலம் மாறி போச்சு.
உங்களுக்கு எந்த வாட்ஸ்அப்பில் யாரோ ஒருத்தர் அனுப்புறது பார்த்துட்டு அதை பார்த்துட்டு வந்து இங்கே பேசுறது அதை பொது வெளியில் போய் சொல்லிட்டு பறைப்புட்டு போயெல்லாம் நினைக்காதீங்க. இப்படியே நினச்சின்னு இருந்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஓட்டையும் நீங்கள் வாங்க மாட்டீங்க. அந்த 2% ஓட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஓட்டையும் வாங்க மாட்டீங்க. மக்கள் உங்களை புறக்கணிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கடைசியாக ஒரே லைன் தான், சிறுபான்மையினர் ஓட்டுக்காக நாங்கள் சொல்கிறோன்ட்டு. நாங்கள் ஓட்டுக்காக சொல்லலை, நடந்ததை சொல்கிறோம். சிஏஏ சட்டத்தை யார் ஆதரிச்சா? என்ஆர்சி என்பிஆர் சட்டத்தை யார் ஆதரிச்சா? முத்தலாக் சட்டத்தை யார் ஆதரிச்சா? நாடாளுமன்றத்தில் என்ன பேசினாங்க, வெளியில வந்து என்ன பேசினாங்க, அன்வர் ராஜாவோட பேசிட்டுன்னா யாரும் மறந்துடக்கூடாது. நாங்களா போய் உங்களை ஆதரிச்சோம், நீங்களா வாண்டடா போய் ஆதரிச்சது பண்ணதெல்லாம் நீங்க. உங்க கூட கூட்டணியில் இருந்தா மக்கள் உங்களை புலங்கணிதா செய்வாங்க. நாங்க சொல்றோம் எந்த வகையில் இது நியாயம்? ஓகே, சோ நியாயமா பேசுறீங்க. பொதுவெளியில பேசும்போது தயவு செஞ்சு தரவோட பேசுங்க. இந்த வாட்ஸ்அப்ல வந்து மாத்தி எடுக்காதீங்க. தேங்க்யூ. நிகழ்ச்சியின் தருணத்தில் நிறைவு செய்தாக வேண்டும். பங்கேற்று கருத்து தெரிவித்த ஐவருக்கும் நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே.